குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ சவுண்ட் லெசனில் என்னெல்லாம் இருக்குது, அதை பற்றி என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாங்களா. ஸோ ஒலி சவுண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காதால் கேட்கக்கூடிய இந்த ஒலி, அதை தான் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒலி எப்படி உருவாகுது, எது மூலமாக ஒலி உருவாகுது, ஸோ ஒலியோட அலகுகள்லாம் என்ன, ஒலி வந்து எப்படி பரவுது, அதே மாதிரி எந்தெந்த ஊடகங்களில் வேகமாக பரவும் ஸ்லோவாக பரவும் அதை பற்றினது, அப்புறம் ஒலியோட பண்புகள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒலியோட வகைகள், அதாவது எவ்வளோ அதிர்வெண் எவ்வளோ அளவு இருந்துச்சுன்னா அது என்னென்ன ஒலி சொல்லுவோம், அதோட யூசேஜஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்க போகிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாமும் கூடவே சேர்த்து பார்த்துட்டு வந்துட போகிறோம். சரிங்களா. ஸோ போகலாங்களா, வீடியோக்குள்ளே போகலாங்களா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சவுண்ட் ஒலி அப்படின்னா என்ன. ஸோ முதல்ல ஒலினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருளை நம்ம அதிர்வுக்கு உட்படுத்தும் போது அது என்ன பண்ணுன்னா ஒலியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா சின்ன கிளாஸ்லேருந்தே. ஸோ ஏதோ ஒரு பொருள், ஒரு பாத்திரத்தை நீங்கள் தொங்க விட்டுட்டு அதை தட்டினீங்க அப்படின்னா அது வந்து ஒலி வரும். ஒலி வரும்போது என்ன ஆகும்னா அந்த பாத்திரமும் என்ன ஆகும்னா வைப்ரேட் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இப்போது ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படும் போது ஒலியை உருவாக்குகிறது அப்படின்றது தான் ஒலி அப்படின்றதோட ஒரு டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ இப்போ ஒலியை நம்ம எது வழியாக கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது வழியாக கேட்குறோம் இல்லையா. ஸோ அப்போ ஒலி எது மூலயமா நமக்கு பரவுது, எப்படி நமக்கு காதுகளில் வந்து அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒலி வந்து ஒரு ஊடகம் இருந்தால் மட்டும்தான் பரவும். ஸோ நம்ம இருக்கிற இடத்துல என்ன ஊடகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் இருக்குது. வளிமண்டலம், அட்மாஸ்பியர் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊடகம் இருக்கிறதுனால தான் ஒலி வந்து பரவுது. ஸோ அந்த ஒலி பார்த்தோம் இல்லையா, லைட்டு பார்த்தோம். லைட்டு பார்க்கும்போது என்ன பார்த்தோன்னா அந்த லைட் வந்து வெற்றிடத்தில் பரவாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெற்றிடத்தில் பரவும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த ஒலி என்ன பண்ணால் வெற்றிடத்தில் பரவாது. இப்போ ஒலி பரவுவதற்கு ஊடகம் தேவை. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரிங்களா. ஸோ லைட் cannot travel in வேக்யூம், வெற்றிடத்தில் பரவாது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சவுண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு பாருங்கள். சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் வென் எ ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு வைப்ரேட். ஸோ அப்போ வைப்ரேஷன் மீன்ஸ் எ கைண்ட் ஆஃப் ரேப்பிட் டு அண்ட் ப்ரோ மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகிள். அதாவது ஒரு துகளோட முன்னும் பின்னுமான இயக்கம் தான் என்ன உருவாக்கும்னு சொல்கிறாங்கன்னா அதிர்வை உண்டாக்கும். அந்த அதிர்வு உருவாக்கும் போது ஏற்படுறது தான் என்னென்னா ஒலி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ அப்போது ஒலி பரவுவதற்கு ஒரு ஊடகம் தேவை. எந்த மாதிரியான ஊடகம் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு திடப்பொருளாக இருக்கலாம், திரவ பொருளாக இருக்கலாம், வாயுப்பொருளாக இருக்கலாம். பருப்பொருட்கள் 3 நிலைகள்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான். இப்போ திடப்பொருளாகவும் இருக்கலாம், திரவ பொருளாக இருக்கலாம், அடுத்ததாக என்ன பார்த்திங்கன்னா வாயு பொருளாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ எந்த ஊடகத்தில் அதிகமாக ஒலி வேகமாக பரவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திடப்பொருட்கள் இருக்கு இல்லையா. ஸோ திடப்பொருள் ஊடகத்தில் ஒலி வேகமாக பரவும். ஸோ ஒரு பொருளின் முன்னும் பின்னுமான இயக்கம் எதை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்வை உண்டாக்கும். ஸோ ஒலி பரவ என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஊடகம் தேவை. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ அப்போது இதையும் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ ஒலி வெற்றிடத்தில் பரவாது, இதுவுமே ஒரு கொஷின் தான். ஸோ இதையும் கம்பல்சரி பாருங்கள். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலியானது என்னது, ஒரு வகையான ஆற்றல். ஏற்கனவே நம்ம மின்சாரம் பார்த்தோம், அதே மாதிரி அதுக்கடுத்து லைட்டு பார்த்தோம். இது எல்லாமே ஒரு வகையான ஆற்றல். ஒலி அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அடுத்து எந்தெந்த ஊடகங்கள்லாம் ஒலி வந்து வேகமாக பரவும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரவ பொருள், திடப்பொருள், வாயு பொருள், இதில் வேகமாக பயணிக்கும். சரிங்களா. ஸோ சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ், இதில் வேகமாக எந்த ஊடகத்தில் பயணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடப்பொருளில் தான் ஒலி வந்து வேகமாக பரவும். சரிங்களா. திடப்பொருள் சாலிட் இருக்கு இல்லையா, இந்த ஊடகத்தில் தான். அதை விட குறைவாக திரவ பொருள்லையும், அதை விடவும் குறைவாக எந்த ஊடகத்தில் பரவும்னு பார்த்தீங்கன்னா வாயு பொருட்கள்லையும் ஒலி வந்து பரவும். சரிங்களா. இந்த ஒலியை ஒரு சாதனத்தில் பதிவு செஞ்சு நம்ம காதுகளால் கேட்க முடியும். சவுண்ட் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த சவுண்ட் ரெக்கார்டர் கருவியை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அதாவது மின்சார பல்பை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி படிச்சோம். இவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் தான் 1877 வருஷம் முதல்ல நம்ம பேசக்கூடிய ஒலியை ரெக்கார்டட் பண்ணி திருப்பி நம்மளால் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேர் தான் ஃபோனோகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். தமிழில் பார்த்திங்கன்னா ஒலிப்பதிவு சாதனம், சவுண்ட் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒலிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலி செறிவு, அதாவது ஒலி ஒரு இடத்துல எந்த அளவுக்கு செறிஞ்சிருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய அலகுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசிபல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். யூனிட் ஆஃப் லவுட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒலிச்செறிவின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிபல். ஸோ இதை செல்ஃபோன் தொலைபேசி கண்டுபிடிச்சார் இல்லையா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், அவரோட நினைவால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா டெசிபெல் அப்படின்னு சொல்கிறோம். கிரஹாம் பெல்லில் இருக்கக்கூடிய அந்த பெல், அந்த பேர் எடுத்து டெசிபல் அப்படின்ற யூனிட்டால் வச்சுருக்கோம். சரிங்களா. ஸோ அடுத்து ஒலியில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த ஊடகங்களில் வேகமாக பரவும்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஒலி அலைகளை வந்து
2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து குறுக்கலைகள் நெட்டலைகள் அப்படின்னு சொல்லி அலைகளில் 2 அலைகளாக பிரிப்போம். குறுக்கலைகள் நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அண்டு லாங்கிடியூட்னல் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு துகள்கள் இயங்கும்போது அந்த துகள்களுக்கு வந்து செங்குத்தாக அந்த இயக்கம் இருந்துச்சு, அலைகளோட இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நெட்டலைகள் குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெட்டலைகள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு துகள் இயங்குது அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இணையாக அந்த துகள்களோட இயக்கம் அலையோட இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ குறுக்கலை அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு கம்பி நம்ம நிற்க வச்சுருக்கோம் அப்படின்னா என்னென்னு பாருங்களேன். ஸோ இப்போ துகள்கள் இப்படி இருக்குது, இந்த இப்போ நம்ம அதிர் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அந்த இயக்கத்துக்கு வந்து செங்குத்தாக நடைபெறும். இதை வந்து குறுக்கலை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இல்லாமல் ஸோ துகள்களோட இயக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அலை பரவக்கூடிய திசைக்கு இணையாகவே இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நெட்டலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரிக்கும்போது ஒலி அலைகள் சவுண்ட் வேவ்ஸ் என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நெட்டலைகள் ஒலி அலைகள் நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இதையும் கவனிங்க. ஒலி அலைகள் என்ன அலைகள்னு சொல்கிறோம்? நெட்டலைகள் இருக்க பாருங்கள். ஒலி அலைகள் நெட்டலைகள். சரிங்களா? அதே மாதிரி ஒலி அலைகளோட திசை வேகம் எவ்வளோ, ஒரு ஒலி வந்து அதாவது 1 மீட்டர்/செகண்டில் எவ்வளோ வேகத்தில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 340 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி லைட்டுக்கும் படித்தோம் இல்லையா, லைட்டோட திசை வேகம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு படித்தோமா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதாவது லைட்டோட திசை வேகம் தான் அதிகம், சவுண்டோட திசை வேகம் குறைவு. அதாவது 340 மீட்டர்/வினாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறுக்கலைகளுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பியில் ஏற்படக்கூடிய அலைகள் ஒலி அலைகள் வந்து நெட்டலைகள் தான். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்டலைகள் ஒலி அலைகள் வந்து நெட்டலைகள். அடுத்ததை பாருங்கள், ஊடகத் துகள்கள் அலைப்பரவும் திசைக்கு இணையாக அமைந்தால் அதற்கு தான் வந்து நெட்டலைகள். அதாவது இப்படி இணையாக போகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இணையாக இதுக்கு பேர் தான் நெட்டலை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து ஒலி அலைகள் சவுண்ட் வேவ்ஸு சொல்லலாம். சரிங்களா? அதேமாதிரி பூகம்பங்கள் உருவாகும் போது ஏற்படும் அலைகளும் வந்து பூகம்பம் அப்படின்றது என்னென்னா எர்த்குவேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எர்த்குவேக்கெல்லாம் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய அந்த அலைகளுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்படி தான் அலைகள் வந்து இப்படி தான் உருவாகும், அதுக்கு பேர் நெட்டலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பொருள் வந்து அதிர்வடையும் போது அதிர்வெண் உருவாகுதுல, இது மூலிமா ஒலி அலைகள் உருவாகும். ஸோ இதில் இந்த பூகம்பங்களை பற்றி படிக்கும்போது ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பூகம்பங்கள் உருவாகும் போது உருவாகக்கூடிய அந்த அலைகளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஸ்மிக் வேவ்ஸ் நிலநடுக்க அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி அதை பற்றின படிப்புக்கு பேர் என்ன அப்படின்ற ஒரு கொஷினும் கேட்டிருந்தாங்க. பூகம்பங்கள் பற்றிய படிப்புக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவோம். சீஸ்மாலஜி இங்கிலீஷில். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். பூகம்பங்களை பற்றி படிக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஸ்மாலஜி. அதே மாதிரி நிலநடுக்கத்தோட தீவிரத்தை அளவிடக்கூடிய அந்த கருவிக்கு பேர் என்ன அப்படின்னும் கேட்பாங்க. தீவிரத்தன்மை அளவிடக்கூடிய அந்த கருவிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்கல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நிலநடுக்கத்தை அளவிடக்கூடிய ஜென்ரலாக அளவிடுறதுக்கு என்ன ஸ்கேல் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவுகோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிக்டர் அளவுகோலில் அதாவது 5க்கு மேலே போயிடுச்சுனாவே நிலநடுக்கம் வந்து அதிக தீவிரத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். 5க்கு கீழே இருந்துச்சுன்னா அது எந்த விதமான சேதத்தையும் உருவாக்காது. ஸோ 5க்கு மேலே போகும்போது என்ன பண்ணணும்னா கட்டிடங்கள்லாம் விரிசல் ஏற்படும், கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு விழ மாதிரி ஆகும். ஸோ அப்போது 6, 7 அந்த மாதிரியெல்லாம் போகும்போது ரொம்ப ரிஸ்க்கானதாக இருக்கும். சரிங்களா? இதுலேருந்து ஒரு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தின் தீவிரத்தை அளவிடக்கூடிய கருவிக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெர்க்கல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். மெர்க்கல் ஸ்கேல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தை பற்றிய பிரிவுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீஸ்மாலஜி. இங்கிலீஷில் சீஸ்மாலஜி, அதே டைம் தான் தமிழ்லையும் கேட்பாங்க. ஸோ சீஸ்மாலஜின்றது நிலநடுக்கத்தை பற்றிய படிப்பு அப்படின்னு சொல்லலாம். நிலநடுக்கத்தை ஜெனரலாக எந்த ஸ்கேலில் அளவிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிக்டர் ஸ்கேலில் அளவிடுவாங்க. அதேமாதிரி நிலநடுக்க அலைகளை பற்றிய பிரிவுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிலநடுக்கத்தின் போது உருவாகக்கூடிய அலைகள். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக இதில் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஸோ அடுத்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒலி அதிர்வெண்கள் மூலயமா தான் ஒலி உருவாகுதுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த அதிர்வெண்ணை அளவிடக்கூடிய அலகுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் அல்லது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெட்ஸ் அப்படின்றது ஒலியின் அதிர்வெண்ணின் அலகு. இதையுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ எஸ்ஐ அலகுகள் அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் அல்லது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி வீச்சு, அதாவது ஊடகத்தின் துகள்கள் நடுநிலை புள்ளியிலிருந்து அடையும் பெருமை இடப்பெயர்ச்சி. ஒரு ஊடகத்தில் துகள்கள் அதிர்வுறதுனால தான் ஒலி ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி துகள்கள் அதிர்விடக்கூடியது எந்த துகள் வந்து அடையக்கூடிய அந்த இடப்பெயர்ச்சி, அதை தான் என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வீச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வீச்சோட எஸ்ஐ அலகு, அதாவது இடப்பெயர்ச்சி தானே, அதை எதால் அளக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படின்ற அலகால் அளக்கலாம். சரிங்களா. அதிர்வுறும் துகள் ஒரு முழுமையான அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அலைவு காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அலைவு காலத்தோட எஸ்ஐ அலகு, ஒரு துகள் அலைவுறுதுலே அதை தான் அலைவு காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அலைவு காலத்தோட எஸ்ஐ அலகு, அலைவு காலம் அப்படின்னும் போதே என்ன வந்துடணும், எஸ்ஐ அலகு. நம்ம பேசிக் யூனிட்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அடிப்படை அலகுகளில் காலத்தின் அலகு என்ன படிச்சிருப்போம், வினாடி. அதே மாதிரி தொலைவின் அலகு, தொலைவோட அலகுன்னு பார்த்தோம் மீட்டர் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே ஒலி வரும்போது என்ன பண்ணுறோம், அலைவு காலம் அலைவு நீளம் அப்படி சொல்கிறோம். ஓகேவா. ஸோ தொடர்ச்சியான 2 துகள்களுக்கு இடையிலான தூரம், 2 துகள்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அலைநீளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அலைநீளத்தின் எஸ்ஐ அலகு, அதாவது இதுவும் நீளம் தான் இல்லையா. ஸோ அலைநீளத்தோட எஸ்ஐ அலகு என்ன சொல்ல போகிறோம், மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ அடுத்ததாக ஒலியை 3 டைப்ஸாக பிரிக்க போகிறோம். சவுண்டை என்னெல்லாம் ஒலின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராசோனிக் சவுண்ட், அடுத்தது ஆடியபிள் சவுண்ட், அடுத்தது அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 3 டைப்ஸாக பிரிக்க போகிறோம். ஸோ இந்த சவுண்ட்ஸ் அப்படின்றத பற்றி என்னென்ன அதிர்வெண்கள், எவ்வளோ அதிர்வெண் இருந்தால் என்னென்ன வகையான ஒலிகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ 20 ஹெட்ஸுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஒலி என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா குற்றொலி அல்லது இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். குற்றொலி அப்படின்றது 20 ஹெட்ஸுக்கும் ரொம்ப குறைவான ஒலியாக இருக்கும். இதை வந்து மனித காதுகளால் என்ன பண்ணது, கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதயம் துடிக்குது இல்லையா, அந்த ஒலி சொல்லலாம். அதே மாதிரி எர்த்குவேக் வருது இல்லையா, அதோட ஒலி, அதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ரொம்ப மைன்யூட்டாக நம்ம கவனிச்சா மட்டும்தான் கேட்க முடியும். ஏன்னா அதோட அதிர்வெண் வந்து குறைவு, 20 ஹெட்ஸுக்கும் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த ஒலிகளை நம்மளோட காதுகளால் கேட்க முடியாது. ஸோ இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்றது 20 ஹெட்ஸுக்கும் பிலோ 20 ஹெட்ஸாக இருக்கும். சரிங்களா. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த விலங்குகளால் மனித காதுகளால் நம்மளால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். வேறு என்னென்ன விலங்குகளெல்லாம் கேட்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த நாய், டால்ஃபின் இதெல்லாம் வந்து இந்த குற்றொலியை கேட்கக்கூடிய ஒரு சிறப்புத்தன்மை அதோட காதுகளுக்கு இருக்குது. சரிங்களா. நாய், டால்ஃபின், அதனால தான் இந்த நாயெல்லாம் வந்து இந்த கால்டன் விசில் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இது மூலயமா வந்து நாய்களுக்கு இந்த பயிற்சி கொடுப்பாங்க, அந்த குற்றவாளிகளெல்லாம் கண்டறியறதுக்காக பயிற்சி கொடுப்பாங்க. இந்த குற்றொலியை வச்சு தான் இதை நாய்களால் உணர முடியும் அப்படின்றதுனால அதை வச்சு அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கத்தின் போதும் உருவாகும் அதிர்வலைகள், கடல் அலைகள் மற்றும் திமிங்கலங்கள் ஏற்படுத்தும் அலைகளுக்கும் பேர் என்ன சொன்னோன்னா குற்றொலி அலைகள். இதையும் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த அலைகளுக்கும் பேர் குற்றொலி அலைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ ஒலிகளை பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிக்க போகிறோன்னு சொன்னோம். ஒன்று வந்து குற்றொலி, அடுத்தது செவியுணர் ஒலி, அடுத்து 3வதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 3வதாக மீ ஒலி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராசோனிக் சவுண்ட், அடுத்ததாக ஆடியபிள் சவுண்ட், அடுத்ததாக அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸாக பிரிக்க போகிறோம். சரிங்களா. ஸோ இதில் குற்றொலி பற்றி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேட்கும் ஒலி, செவி உணர் ஒலி, ஆடியபிள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும். ஸோ 20 ஹெட்ஸ்லேருந்து 20 ஹெட்ஸுக்கும் குறைவான ஒலியை வேணும்னு சொல்லுவோம் இன்ஃப்ராசோனிக் சவுண்ட், குற்றொலின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒலி என்னன்னு சொல்கிறோன்னா சோனிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் கேட்பொலி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆடியபிள் ரேஞ்ச், மனித காதுகளால் உணரக்கூடிய ஒலியோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும். இதை தான் வந்து செவி உணர் ஒலி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இதையுமே கொஸ்டினாக கேட்கலாம். இது நம்ம நிறைய படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸ்லேருந்தே. சரிங்களா. அப்போது ஸோ இதே கவனிங்க. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடியது, 3வதாக பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீ ஒலி. மீ ஒலி அப்படின்றது அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் எவ்வளோ அளவு இருக்கும், ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ஹெட்ஸுக்கும் அதிகமான ஒலியாக இருக்கும். 20,000 ஹெட்ஸை விட அதிகமான ஒலி தான் வந்து மீ ஒலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒலி 3 வகையான ஒலிகளில் குற்றொலி, இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் சொன்னோம் இல்லையா, இதையுமே அதே மாதிரி மீ ஒலி, அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது ரெண்டுத்தையுமே மனித காதுகளால் கேட்க இயலாது. சரிங்களா. அதாவது 20 ஹெட்ஸுக்கு குறைவான ஒலியையும் கேட்க முடியாது, 20,000 ஹெட்ஸுக்கு அதிகமான ஒலியையும் மனித காதுகளால் கேட்க இயலாது. சரிங்களா. அப்போது குற்றொலி, மீ ஒலி ரெண்டுத்தையுமே கேட்க இயலாது. சரி, எந்த உயிரினங்களால் மீ ஒலி கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கொசு, நாய், வவ்வால், டால்ஃபின் இதெல்லாம் என்ன பண்ண முடியும், இந்த மீ ஒலி அலைகளை கேட்க முடியும். அதே மாதிரி வவ்வால் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு ஒரு ஸ்பெஷலே இருக்குது. வவ்வால் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மீ ஒலி அலைகளை பயன்படுத்தி தன்னோட இரையை தேடிக்கும், அதே மாதிரி தன்னோட வழியையும் தேடிக்கும். அது வந்து ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த சவுண்டு பட்டு எதிரொலித்து அதை வந்து அடையும் இல்லையா, அதை வச்சு அதோட இறை எங்கே இருக்குதுன்னு தேடிக்க முடியும், அதோட போகக்கூடிய அந்த வழியையும் தேடும். சரிங்களா, அது வவ்வாலோட ஒரு ஸ்பெஷல் மீ ஒலி அலைகளை பயன்படுத்தக்கூடியதில்லை. அது மட்டும் இல்லாமல் கொசு, நாய், டால்ஃபின் இது எல்லாமே மீ ஒலி அலைகளை பயன்படுத்தும். ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். இந்த 3 விதமான ஒலிகள் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் அதிகமாக பயன்படக்கூடிய ஒலி எதுன்னு பார்த்தீங்கன்னா மீ ஒலி அப்படின்னு சொல்லுவோம், அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நமக்கு பயன்படுது. எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பாருங்கள். மீ ஒலி அடிப்படையில் செயல்படும் சாதனங்கள் எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சோனார் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோனாரோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருவி எங்கே பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில், அதாவது நீருக்கு அடியில், நம்ம கடலுக்கு அடியில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களோடு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ வேகத்தில் போகுது, இப்போ ஒரு கடலில் போகக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதோட வேகம் இதெல்லாம் கணக்கிடுறதுக்காக இந்த மீ ஒலி அலைகளை வச்சு சோனார் அப்படின்ற கருவியை செயல்படுத்துகிறாங்க. சரிங்களா. ஸோ இருக்கு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இசிஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. இசிஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இசிஜின்றத எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதயத்தில், அதாவது நம்ம ஹார்ட் அட்டாக்லாம் வந்துச்சுன்னா ஏதாச்சும் அடைப்பு இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ஏதாவது மின் அதிர்வுகளை செலுத்தி அதை வந்து ஒரு வரைபடம் மூலயமா கிராஃப் மாதிரி எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இதயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் இசிஜி. ஒரு சில நிமிட நேர இடைவெளிகளில் பெருக்கம் அடைய செய்து பதிவு செய்யும் கருவி எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஓகே. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒலியோட வேகம். சரிங்களா. ஸோ ஒலியை பார்த்துட்டோம், ஒலி எப்படி அதோட பண்புகள் என்னென்னு பார்த்தோம், எப்படி பயணிக்கும்னு பார்த்தோம். ஸோ திடப்பொருட்களில் வந்து ஒலி வேகமாக பயணம் செய்யும், அதை விட குறைவாக திரவப்பொருள், அதை விடவும் குறைவாக வாயு பொருளில். சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு எந்த பொருட்களில் ஒலி வேகமாக பயணிக்கும் அப்படின்ற ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்குது. ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டீலு, அதுக்கப்புறம் நீர், அப்புறம் ஒரு ஆக்சிஜன், ஒரு காற்று ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வெற்றிடம் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது ஸ்டீல் அப்படின்றது ஒரு திடப்பொருள் இல்லையா, அப்போ எதில் ஒலி வேகமாக பரவும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான். சரிங்களா. இது ஒரு கொஸ்டின் நாங்கள் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ திடப்பொருள் அப்படின்றது தான் ஒலி வேகமாக பரவும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட குறைவாக தான் திரவப்பொருள். இப்படி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, திடப்பொருள்னா இப்படி, அதுக்கடுத்ததாக திரவப்பொருள், அதுக்கடுத்ததாக வாயு பொருள் கொடுத்துருந்தாங்களே. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இதை நானும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதை கவனித்து படிங்க. சரிங்களா. ஓகே. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒலி எப்போ வேகமாக பரவும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா. ஸோ ஒலி வந்து பரவுறதுக்கு, ஒலி வந்து வேகமாக போகணும் அப்படின்னா அது ஒரு சில காரணிகளை எல்லாம் பொறுத்து இருக்குது. என்னென்ன காரணிகள்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை, அழுத்தம், ஈரப்பதம். அதாவது காற்றில் வெப்பநிலை வந்து இப்போது அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ ஒலியோட வேகமும் வந்து அதிகமாக இருக்கும். வெப்பநிலை குறைவாக இருக்கும்போது ஒலியோட வேகமும் குறைவாக இருக்கும். சரிங்களா. இது சொல்கிறதுக்கு தான். ஸோ இப்போ இங்கே இருக்க பாருங்கள், காற்றில் 0 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 331 மீட்டர் பர் வினாடி இருக்கும். அதே மாதிரி 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும்போது 343 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். ஸோ அப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட திசை வேகமும் என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு கான்செப்ட்டு. இது உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் 0 டிகிரி செல்சியஸில் ஒலியின் வேகம் எவ்வளவு அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்க. இது ஒரு PYQ. சரிங்களா. ஓகே. அதே மாதிரி வானத்தில் இடியும் மின்னலும், இது நம்ம ஒலி லெசன் எடுக்கும்போதே சொன்னேன் இல்லையா, இடியும் மின்னலும் வருது இல்லையா, இது ரெண்டுத்துல நம்ம முதல்ல இடியை பார்ப்போமா, இடியை கேட்போமா இல்லை மின்னலை பார்ப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மின்னலை தான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னல் அப்படின்றது ஒலி இல்லையா, இதோட திசை வேகம் அதிகம், 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த ஒலியோட வேகம் தான் அதிகம், இந்த ஒலியோட வேகம் குறைவு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 340 மீட்டர் பர் செகண்டுன்னு சொல்கிறோம். அப்போ இதோட வேகம் குறைவுன்றதுனால தான் முதல்ல மின்னல் வருது, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம் இடி ஓசையை கேட்குறோம். சரிங்களா. இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போது ஒரு ஊடகத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒலியோட வேகமும் அதிகரிக்கும், வெப்பநிலை குறையும் போது ஒலியோட வேகமும் குறையும். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு 0 டிகிரி செல்சியஸில் 331 மீட்டர் பர் வினாடி இருக்கும், 25 டிகிரி செல்சியஸில் 343 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்து அதே கான்செப்ட் தான் வருது. ஸோ ஒலியோட திசை வேகம் எப்படி இருக்கும், எந்தெந்த மீடியமில் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பாருங்கள், ஒலியோட திசை வேகம் எந்த பொருட்கள் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா
சாலிட்ஸ் தான் இல்லையா. the speed of sound is more in solids than in liquids and it is very less in gases. அப்போ சாலிடில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஒலியின் திசைவேகம் அதிகமாக இருப்பது எதுலான்னு பார்த்தீங்கன்னா திடப்பொருட்களில், அதை விட குறைவாக எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக எதில் போகணும்னா வாயு பொருட்களில், மீடியமாக இருக்கக்கூடியது திரவ பொருட்கள். சரியா, இது சொன்னா இப்போ திடப்பொருள் அடுத்ததா திரவ பொருள் அடுத்ததா. ஸோ அதே மாதிரி திரவ பொருட்களை வாயுவை விட திரவ பொருட்களில் 5 மடங்கு வேகமாக ஒலி வந்து வேகமாக பயணிக்குமா. ஸோ ஃபஸ்ட்டு திடப்பொருள் தான். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது வாயுவையும் திடப்பொருளையும் கம்பேர் பண்ணும்போது வாயுவை விட அதிகமாக 5 மடங்கு அதிகமாக திரவ பொருட்களில் ஒலி வந்து வேகமாக பரவும். அதன் மூலயமா தான் வந்து நீர்வாழ் உயிரினங்கள்லாம் வந்து அந்த ஒலியை வந்து கேட்குது. அதே மாதிரி அதோட காது அமைப்பு அந்த ஒலியை கேட்குற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குமா நீர்வாழ் உயிரினங்களுக்கெல்லாம். ஓகேவா. ஸோ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒலி எதிரொலித்தல், எக்கோன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். தமிழ் அதாவது ஒலி அந்த லைட் படிக்கும்போது என்னென்னு பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ஷன் படித்தோங்களா. இங்கே வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஒலி வந்து எதிரொலிக்குது. அதாவது நம்ம இப்போ ஒரு இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா நமக்கே திருப்பி கேட்கும். ஒரு சில மலையிலலாம் இருந்து நம்ம வேகமாக சத்தம் போட்டு பேசுவோம், கை தட்டுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு சட்டு டக்குன்னு திருப்பி கேட்கும் இல்லையா. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா ஒலி எதிரொலித்தல். அதாவது ஒரு பரப்பில் மோதி திருப்பி வந்து பிரதிபலிக்கிறது, அந்த நிகழ்வுக்கு பேர் தான் எதிரொலி அப்படின்னு சொல்லுவோம். ஒலி அலைகள் ஒரு பரப்பில் மோதி பிரதிபலிக்கப்படும் நிகழ்வுக்கு பேர் தான் எதிரொலின்னு சொல்கிறோம். சரிங்களா. இது எந்தெந்த ஊடகங்கள்லாம் தேவை, ஒலி பரவுவதற்கு ஊடகம் தேவை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ ஒலியானது திடப்பொருள் திரவத்தின் மீது பட்டு என்ன பண்ணோம் பிரதிபலிக்கும் நிகழ்வுக்கு பேர் தான் ஒலி எதிரொலித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒலி எதிரொலிக்கணும்னா எவ்வளோ தொலைவு இருக்கணும், பொருள் வந்து எவ்வளோ தொலைவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒலி இங்கே போய் இப்படி இதுதான் செவர். சரிங்களா. எல்லா ஊடகத்துலையுமே ஒலி வந்து பட்டு எதிரொலிக்கும். இப்போ செவர் இருக்குன்னா செவத்தில் பட்டு இப்படி திரும்பி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சபட்சமாக எதிரொலி கேட்கணுன்னா ஒரு 17 மீட்டர் இருக்கணும். சரிங்களா. அப்போ 17 மீட்டர் போயிட்டு திரும்பி வரக்கூடியது ஒரு 17 மீட்டர். அப்போ எதிரொலி குறைந்தபட்ச தொலைவு, எதிரொலி நமக்கு தெளிவாக கேட்கணும் அப்படின்னா குறைந்தபட்ச தொலைவு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 17 மீட்டர் இருக்கணும். சரிங்களா. அப்போ எதிரொலி கேட்கறதுக்கு மொத்தமாக தொலைவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 34 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது திரும்பி வர்றதையும் சேர்த்து சொல்லணும். இப்போ எதிரொலிப்பு நிகழ தேவையான தொலைவு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 34 மீட்டர் சொல்லலாம். எதிரொலி நிகழ குறைந்தபட்ச தொலைவு எதிரொலி தெளிவாக கேட்கறதுக்கு நம்ம குறைந்தபட்ச தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 கான்செப்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு திரும்பி வரக்கூடிய ஒலி நம்மளோட காதுகளை போய் சென்றடையிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட். சரிங்களா. ஸோ மனித காதுகளால் கேட்கப்படும் ஒலி நம்ம காதில் போயிட்டு எவ்வளோ நேரம் நிலச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட். அதுக்கப்புறம் நம்மளோட மூளைக்கு போய் அடைஞ்சு அது என்ன பண்ணால் சிக்னலாக மாறும். ஸோ இதையுமே ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், ஒலி எப்படி வந்து நம்மளோட காதுகளுக்கு சிக்னலாக மாறுது கடத்தப்படுது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா காற்றில் ஒலியின் திசைவேகம் 344 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எதிரொலி கேட்கறதுக்கு எவ்வளோ குறைந்தபட்ச தொலைவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.2 மீட்டர் இல்லையா. சொன்னேன்னா அப்போ எதிரொலி கேட்கணுன்னா தொலைவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 மீட்டர் இருக்கணும். குறைந்தபட்ச தொலைவு அதாவது திரும்பி வரக்கூடிய ஒலி எவ்வளோ தூரத்தில் நம்ம காதுகளை வந்து அடையுன்னு பார்த்தீங்கன்னா 17.2 மீட்டர் அளவுக்கு இருந்தாலே போதும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த மீ ஒலியை பயன்படுத்தி செயல்படக்கூடிய இந்த சாதனங்கள் அடுத்து ஒரு சில விளைவுகள்லாம் பற்றி சொல்ல போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டாப்லர் விளைவு அப்படின்றது. டாப்லர் விளைவு பற்றி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் டாப்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட். ஸோ டாப்லர் விளைவு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா whenever there is a relative motion between a source and a listener, the frequency of the sound heard by the listener is different from the original frequency of sound emitted by the source. This is known as Doppler effect. அதாவது என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா ஒலி மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையே ஒரு சார்பியக்கம் இருக்கும்போது கேட்பவரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண்ணிற்கும் ஒலி மூலத்தின் அதிர்வெண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா டாப்லர் விளைவு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம ஒரு ஒலி மூலம் அப்படின்றது இப்போ நான் ஒலி எழுப்புறேன் அப்படின்னா எனக்கும் கேட்குறவங்க எதிர்க்க கேட்குறாங்களே அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சார்பியக்கம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒலியின் அதிர்வெண்ணிற்கும் ஒலி மூலத்தின் அதிர்வெண்ணிற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடாக இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பார் இந்த டாப்லர் விளைவு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான தியரிஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, ஸோ ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஸோ இந்த டாப்லர் விளைவு எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வாகனம் போகுது அப்படின்னா அதோட வேகத்தை அளவிடுறதுக்காக, ஒரு வெஹிக்கிள் போகுது அப்படின்னா அதோட
ஸ்பீட் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தலாம். A moving vehicle which acts on moving source, there is a shift of the frequency of the reflected wave. அதாவது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அதாவது அந்த வாகனத்தோட தொலைவை கணக்கிடலாம். சரிங்களா? அதுக்கடுத்த வேறு எங்கெல்லாம் பயன்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த துணைக்கோள், அதாவது கோள்களை சுற்றி வரக்கூடிய துணைக்கோள்கள்னு படிச்சிருப்பில்ல, அந்த துணைக்கோள்களோட தொலைவினை கணக்கிடவும் இந்த டாப்ளர் விளைவை பயன்படுத்துகிறாங்க. வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிடவும் துணைக்கோள் ஒன்றின் தொலைவினை கணக்கிடவும் என்ன பண்ணுறோம், டாப்ளர் விளைவை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ரேடார் அப்படின்ற கருவியும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரேடார் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ டிடெக்டிங் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேடார் கருவி எதுக்காக பயன்படுதுன்னா இந்த ரேடார் மூலமா என்ன பண்ணலாம், ஒரு விமானத்தோட வேகத்தை கணக்கிடலாம். பறக்கும் விமானத்தின் வேகத்தை கணக்கிட ரேடார் பயன்படுகிறது. அதே மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் செல்வதை கண்டறியதுக்கு சோனார் கருவி பயன்படுது. இப்போ கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள், நீர்மூழ்கி கப்பல்கள், அது மாதிரி உயிரினங்கள்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்றத கண்டறியதுக்கு சோனார் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஆகாய விமானம் பறக்குது இல்லையா, அதோட எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்றத கணக்கிடுறதுக்கு ரேடார் அப்படின்ற கருவியை பயன்படுத்துகிறோம். இதில் அப்ரிவேஷனும் கேட்பாங்க. ரேடார் அப்படின்றது ரேடியோ டிடெக்டிங் அண்ட் ரேஞ்சிங், அதே மாதிரி சோனார் அப்படின்றது சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். உங்களுக்கு இந்த அப்ரிவேஷன்ஸும் ஒரு கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் அப்ரிவேஷன்ஸ் வருதோ அது எல்லாமும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்ரிவேஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் ரேடியோ, RADAR இருக்குங்களா, இங்கே பாருங்கள், SONAR சோனார் இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரியான அப்ரிவேஷன்ஸ் வரும். இதையும் படிச்சுக்கோங்க, இதையுமே கொஷினாக கேட்பாங்க. ஸோ மனித காதுகளில் எப்படி ஒலி உருவாகுது, எப்படி மனித காதுகள் மூலமா நம்ம செவிக்கு ஒலி கேட்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மனித காது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காது மடல் இங்கே வெளியே இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் காது மடல் அப்படின்னு சொல்லுவோம். வெளிக்காதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் காது மடல் அப்படின்னு சொல்லுவோம். இது மூலமா எப்படி சவுண்டு உருவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வெளியேருந்து பேசக்கூடிய அந்த சுற்றுப்புறத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஒலியெல்லாம் சேகரிக்கிற மாதிரி நம்மளோட காதோட அமைப்பு அமைஞ்சிருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுதுன்னா ஒரு செவிக்குழாய் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுதான் செவிக்குழாய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வழியாக என்ன பண்ணுன்னா ஒலி உள்ளே போகும். சரிங்களா? அந்த மாதிரி உள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு டைம்பானிக் ஜவ்வு அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஜவ்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைம்பானிக் ஜவ்வில் ஒரு சில எலும்புகள்லாம் இருக்குது, சிற்றெலும்புகள்லாம். இந்த எலும்புகள் என்ன பண்ணுன்னா அந்த ஒலிக்காக முன்னும் பின்னும் அதிர்வடையும் பொருட்களை தான் ஒலியை உருவாக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது மாதிரி இந்த டைம்பானிக் ஜவ்வில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன எலும்புகள் இருக்குது. சுத்தி, பட்டடை, அங்கவடி அப்படின்னு சொல்லி ஒரு 3 விதமான சிற்றெலும்புகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த அங்கவடி எலும்பு தான் மனித உடலில் உள்ள எலும்புகள்லேயே மிகச்சிறிய எலும்பாக இருக்கும். இந்த மாதிரியான எலும்புகள்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஒலி மூலமா அதிர்வடையுது. இந்த மாதிரி அதிர்வடையும் போது என்ன பண்ணுதுன்னா ஒலி நம்ம காதுகளில் உருவாகுது. சரிங்களா? ஓகே, இதுதான். அதே மாதிரி இந்த மாதிரி உருவாகக்கூடிய ஒலிகள் என்ன பண்ணுதுன்னா இதை நம்மளோட மூளைக்கு ஒலி சமிக்கையாக மாற்றி அனுப்புது. அந்த மூளை நம்மளோட ஒலியை கன்வெர்ட் பண்ணி சவுண்டாக புரிஞ்சுக்குது. சரிங்களா? இப்படி தான் ஒலி உருவாகும். ஸோ இந்த ஒலி பயன்படுத்தி என்னென்ன கருவிகள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், என்னென்ன கருவிகள் எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா காற்று கருவிகள், நாணல் கருவிகள். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா காற்று கருவிகள், காற்று மூலமா நம்ம வாசிக்கக்கூடிய காற்று கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னெல்லாம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா காற்று மூலமா இயங்கக்கூடிய கருவிகள் என்னெல்லாம், புல்லாங்குழல், ஷெனாய், சாக்ஸோஃபோன், இதெல்லாம் காற்று நம்ம வாய் வழியாக ஊதுறோம் இல்லையா, நாதஸ்வரம், இதெல்லாம் காற்று நம்ம ஊதும்போது ஒலியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நாணல், ஒரு சில கம்பிகள் இருக்கும் இல்லையா, நாணல் கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். கம்பிகளை இழுத்து விடுறதுனால அதிர்வு உண்டாக்கும். அந்த மாதிரி அதிர்வு உருவாகும் போது ஒரு சில கருவிகள் ஒலியை எழுப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனியம் சொல்லலாம், அதே மாதிரி வயலின் இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா, மவுத் ஆர்கன், இதெல்லாம் நாணல் கருவிகள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக கம்பி கருவிகள், நாணல் கருவிகள்ன்றது ஹார்மோனியமும் மவுத் ஆர்கனும் சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததாக கம்பி கருவிகளில் தான் இந்த வயலின், கிட்டார் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ கம்பி கட்டியிருக்கு இல்லையா வயலின்லலாம் அந்த கம்பிங்களை இழுத்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒலியை உருவாக்க முடியும். ஸோ அது கம்பி கருவிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காற்று கருவிகளுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல், நாதஸ்வரம், எக்காலம், ஷெனாய் இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாணல் கருவிகளுக்கு எக்ஸாம்பிள் ஹார்மோனியமும் மவுத் ஆர்கனும் சொல்லலாம். அடுத்து கம்பி கருவிகளுக்கு பார்த்தீங்கன்னா வயலின், கிட்டார், சித்தார் இதெல்லாம் கம்பி கருவிகளுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு சில இதெல்லாம் தாள வாத்தியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு சில பொருட்களை நம்ம தட்டும் போது என்ன பண்ணோம், இந்த மத்தளம் பார்த்துருப்போம், அதே மாதிரி
இந்த கடம் வாசிக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து தாள வாத்தியங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இசைக்கருவிகள்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே வந்து ஒலியை உருவாக்கக்கூடிய இசைக்கருவிகள் தான். ஸோ இதில் என்ன கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா, காற்று கருவிக்கு எடுத்துக்காட்டியது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இருக்குது. இந்த மாதிரியும் கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ மனித காதில் எப்படி ஒலி உருவாகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒலி நம்ம எப்படி எழுப்புறோம், நம்மளோட குரல் வலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரல் நாண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரல் வலை மூலயமா தான் என்ன பண்ணுது, ஒலியை நம்மளால் உருவாக்க முடியுது. ஸோ இதையும் பாருங்கள். அதுக்கு அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலி மாசுபாடு. ஒலி மாசுபாடு அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலி வந்து இப்போ நம்ம காதுகளால் கேட்கக்கூடிய ஒலியோட அதிர்வெண் என்னென்னு பார்த்தோம், 20லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒலியை அதிகமாக போகும்போது என்ன பார்க்கணும்னா, அதிகப்படியான இரைச்சல் என்ன பண்ணணும்னா நமக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கும். அதே மாதிரி தலைவலி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், அதே மாதிரி ஹார்ட் அட்டாக், அதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒலி மாசுபாடு. அளவுக்கு அதிகமான ஒலிகளை நம்ம கேட்கறதுனால ஏற்படக்கூடிய ஒலி மாசுபாடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த ஒலி எப்படி எந்த இடத்துலலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திருவிழா காலங்களில் அதிகப்படியான இந்த பெரிய பெரிய மைக்கு குழலெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒலி அதிகமாக கேட்கும்போது ஒரு சில நமக்கு தேவையில்லாத இரைச்சல் வந்து என்ன பண்ணுதுன்னா மன அழுத்தம், பதற்றம், தலைவலி இது எல்லாமே ஏற்படுத்தும். ஸோ தொடர்ந்து நம்ம இரைச்சலை கேட்குனே இருக்கும்போது என்ன ஆகுனா, நம்மளோட காதுகள் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஹெட்செட் காதில் மாட்டிகிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் நம்மளோட கேட்கக்கூடிய அந்த செவியோட திறன் வந்து குறையும். அதே மாதிரி அந்த நம்ம இப்போ பப்ளிக் பிளேஸ்லலாம் போயிட்டுருக்கோம், ரோட்லலாம் க்ராஸ் பண்ணுறோம், அந்த டைம்லலாம் நம்ம ஹெட் ஸ்பீக்கர் போட்டுக்கிறோம் அப்படின்னா அப்போ அங்கே வந்து நம்மளோட கவனச்சிதறல் அதிகமாக இருக்கும். அதனால் ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா. ஸோ இதனால் இந்த ஹெட்செட் போடுறத அவாய்ட் பண்ணலாம். தேவையில்லாத அதிகப்படியான ஒலியை கேட்குறதையும் அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? தொடர்ச்சி அதே மாதிரி ஃபோனில் கேட்குறது, டிவி பார்க்குறது இது எல்லாமே ஒலி மாசுபாடுகள் தான் அப்படின்னு சொல்லும். இதனால் நமக்கு தான் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும். சவுண்ட் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இந்த லெசனில் என்னெல்லாம் கேட்பாங்க கொஷினா அப்படின்றதையும் சொல்லிட்டேன். ஸோ இது லெசனும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே பெருசாக எதுவும் கேட்க வேண்டியது இல்லை. ஸோ இந்த லெசன்னு பார்த்தீங்கன்னா ஒலி என்னென்ன வகைகள் இருக்குது, அப்புறம் ஒலி எப்படி உருவாகுது, எந்த ஊடகத்தில் ஒலி வந்து ஊடகத்தில் தான் பயணிக்கும், எந்த ஊடகத்தில் வந்து வேகமாக பயணிக்கும் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து ஒலியோட வகைகள் பார்க்கணும். என்னென்ன வகையான அதிர்வெண் கொண்ட ஒலிகள், என்னென்ன ஒலி அப்படின்னு சொல்கிறோம், இன்ஃப்ராசோனிக், அப்புறம் ஆடியபிள் சோனிக் சவுண்ட், அப்புறம் அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வச்சு ஸ்கேன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாத்திரம் கழுவும் மிஷின் இருக்கு இல்லையா, அது அப்புறம் கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த கல்லை கரைக்கிறதுக்கு இது எல்லாமே அல்ட்ராசோனிக் சவுண்ட் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க இல்லையா, இதுக்கு எல்லாமே இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸை வச்சு மெடிக்கலில் நிறைய ஃபீல்டில் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் முடிஞ்சது. இந்த அளவுக்கு தான் கேட்பாங்க. சரிங்களா? அப்போது இது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். அந்த ஒலி லைட் வந்து வெற்றிடத்தில் பரவும், சவுண்ட் வந்து வெற்றிடத்தில் பரவாது. ஒலி பரவுவதற்கு ஒரு ஊடகம் தேவை சொன்னோம் இல்லையா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிலாவில் வந்து வளிமண்டலம் அப்படின்ற ஒரு அமைப்பே இல்லை. நம்ம பூமியில் எர்த்தில் மட்டும் வளிமண்டல அமைப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான காற்று கிடைக்குது இல்லையா. ஸோ இப்போ வளிமண்டலம் அப்படின்ற ஒரு அமைப்பே நிலவில் இல்லாததுனால அங்கே போயிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா அங்கே கேட்கவே கேட்காது. சரிங்களா? அப்போது நிலாவில் போய் தங்கியிருக்காங்களே, ஸ்பேஸ் சயின்டிஸ்டெல்லாம் போய் தங்கியிருக்காங்களே ஸ்பேஸில், அவங்களாம் எப்படி பேசிக்குவாங்கன்னா அவங்க ஒரு கருவி மாதிரி வச்சுட்ருக்காங்க. அந்த கருவி மூலயமா தான் வந்து அவங்களால பேசிக்கவே முடியும். ஸோ அப்போ நம்ம பேசுகிறதே அங்கே கேட்காது. காரணம் என்னென்னா ஒலி வந்து வெற்றிடத்தில் பரவாது. ஒலி பரவுவதற்கு ஒரு ஊடகம் தேவை. வளிமண்டலம், திடப்பொருள், திரவப்பொருள், வாயு இந்த மாதிரியான ஏதோ ஒரு ஊடகம் தேவை. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.